முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அமெரிக்க பயணம் குறித்து கடித தொகுப்பு ஒன்றை எழுதியுள்ளார். தற்போது அதன் முதல் பாகம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கை நிர்ணயித்து கடந்த 3 ஆண்டுகள் அயராது உழைத்ததால் பன்னாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்தை முதன்மையாக தேர்ந்தெடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் நாளை முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என பேசிய பழைய வீடியோவை விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். பின்னர் அந்த வீடியோ நீக்கப்பட்டு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று சந்திக்கிறார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி அதிகாரம் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். ஆட்சியில் அதிகாரம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பண்புதான் என்று கூறிய திருமாவளவன் தேர்தல் நேரத்தில் அது பற்றிய முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பெரிய கட்சிகள் சுய வலிமையை இழக்கின்ற போது அங்கே கூட்டணி ஆட்சி என்கின்ற ஜனநாயகம் மலர சிறு கட்சிகள் காரணமாக இருப்பதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவோ முயன்று பார்த்தும் வெற்றி பெற முடியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் ஆட்சி அமைக்க தயாராக தான் இருக்கிறோம் என்று கூறிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என மக்கள் உறுதியளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நடிகர் விஜய் இருமொழி கொள்கையை ஆதரிப்பவர் என்றால் தமது பிள்ளைகளை சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்க்கக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் அது பெரும்பான்மையானோரை காயப்படுத்தும் என குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அப்பகுதி மக்கள் பாட்டு பாடி ஆரத்தி எடுத்தனர். ஜெயலலிதா ஆட்சியை அமைக்காமல் ஓயப் போவதில்லை என வி.கே. சசிகலா தெரிவித்தார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணியில் பல கட்சிகள் உள்ள நிலையில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் சசிகலா கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் பூஜை செய்யப்பட்டு வந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சொந்த விலையில் கரைக்கப்பட்டன. இதையொட்டி நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தல் நெருங்கும் போது வாக்குகள் பெறுவதற்காக திமுக அமைச்சர்கள் கூட விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்கிறார்கள் என்று கூறினார். தமிழகத்தில் பாமக ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் கல்வி இலவசமாக வழங்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 36 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாமகவை சாதி கட்சி என்று சொல்வது தவறு என்றும் அனைத்து சமுதாயத்தினருக்குமான உரிமைகளை பாமக மீட்டுக் கொடுத்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். பாமக ஆட்சிக்கு வந்தால் 1 பைசா செலவிடாமல் தரமான கல்வி வழங்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறினார். அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் வெற்றி பெற்று பதக்கங்கள் வெல்வார்கள் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த போரூர் அருகே நடைபெற்ற திமுக விளையாட்டு அணி நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய தயாநிதி மாறன் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி நடத்தும் போட்டிகளில் இளைஞர்கள் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் 2வது இடம் பிடித்ததற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை தயாநிதி மாறன் வெகுவாக பாராட்டினார்.
திமுக பவள விழாவையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயமும் அன்பகமும் பவள விழா இலச்சினையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழாவையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முழுவதும் வண்ண விளக்கொளியில் ஜொலித்து வருகிறது. மேலும் திமுக பவள விழா ஆண்டையொட்டி முதலமைச்சரால் வெளியிடப்பட்ட பவள விழா ஆண்டு இலச்சினையும் லேசர் ஒளி கற்றைகள் மற்றும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. அதற்கு மேல் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னமும் மிளர்கிறது. இதேபோல் திமுக இளைஞரணி தலைமையகமான அன்பகமும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 30 பேர் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய அவர்கள் பயணத்தை தொடர முடியாமல் தவித்தனர். இதையடுத்து உத்தரகாண்ட் அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி தொடங்கிய நிலையில் 30 பேரும் பாதுகாப்பாக தாச்சுலா என்ற இடத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். பாதுகாப்பாக மீட்கப்பட்ட அனைவரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதனிடையே உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். பவள விழாவை ஒட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அக்கட்சி தொண்டர்கள் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தினர். எடப்பாடி பெட்டட்டி சுங்கம் பகுதியில் திமுக கொடி ஏற்றப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் வருங்கால முதல்வர் உதயநிதி வாழ்க என முழக்கமிட்டனர். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். வார விடுமுறையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை நோக்கி திரும்பினர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பலர் காயமடைந்தனர். ஆந்திராவிலிருந்து 5 பேருடன் சென்ற சொகுசு கார் ஒன்று உளுந்தூர்பேட்டை அருகே விபத்துக்குள்ளானது. அப்போது அதே திசையில் வந்தவர்கள் தங்களது கார்களை சாலையோரமாக நிறுத்திவிட்டு விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ முற்பட்டனர். அப்போது தூத்துக்குடி சென்ற மினி பேருந்து சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது அடுத்தடுத்து மோதி கவிழ்ந்தது. அடுத்தடுத்து நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகள் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க வாங்க. ரொம்ப என்ன சொல்ல கேட்கவும் மாட்டேன்ப்பா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசின் ஊழல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாட்டில் நேர்மையற்ற ஊழல் நிறைந்த கட்சி என்றால் அது காங்கிரஸ் மட்டும்தான் என்று கூறினார். ஊழலின் அனைத்து வகையும் அங்கிருந்துதான் உருவாகின்றன என்றும் அவர் கூறினார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினரும் அதே காங்கிரஸ் ஊழல் பள்ளியில் இருந்து பயிற்சி பெறுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி அளித்துள்ளார். ஜன் சுராஜ் என்ற அரசியல் கட்சியை அக்டோபர் 2ஆம் தேதி பிரசாந்த் கிஷோர் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவிலக்கு அமலில் இருப்பதால் மாஃபியாக்கள் மற்றும் அதிகாரிகள் மூலம் சட்டவிரோதமாக மது விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் பீகார் அரசுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வரி இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்றார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பை மீண்டும் துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டிரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் புளோரிடாவில் உள்ள டிரம்பின் கோல்ஃப் மைதானம் அருகே நின்றிருந்த ஒரு மர்ம நபர் AK-47 ரக துப்பாக்கியால் சுட்டதாகவும் டிரம்பை குறிவைத்து இத்தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே டிரம்ப் பாதுகாப்பாக உள்ளதாகவும் துப்பாக்கியால் சுட்ட நபரை கைது செய்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் டிரம்ப் பங்கேற்று பேசிய போது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற 20 வயது இளைஞன் துப்பாக்கியால் சுட்டதில் டிரம்பின் காதில் குண்டு பாய்ந்து ரத்தம் சொட்டியது. இதையடுத்து டிரம்பை பாதுகாவலர்கள் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். டிரம்பை கொல்ல முயன்ற இளைஞரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில் டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவத்தை அடுத்து டொனால்டு டிரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அறிந்து தாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் டிரம்பின் கோல்ஃப் மைதானம் அருகே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே டிரம்பிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸும் உயரதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்ததாக வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போலந்து நாட்டின் தென்கிழக்கில் உள்ள கிளாட்ஸ்கோ பகுதியில் கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் மூழ்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 1600க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். 17,000க்கும் அதிகமான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் தொலைத்தொடர்பும் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீனாவின் தலைநகர் பெய்ஜிங் நகரில் உள்ள பூங்காவில் வண்ணமயமான ஒளி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் டிராகன், வண்டர்லாண்ட் உள்ளிட்ட பலவித உருவங்கள் லேசர் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளன. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை தினம்தோறும் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். இரவில் ஜொலிக்கும் அழகிய ஒளி உருவங்களை ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பிளாக் மித் ஊகாங் என்ற வீடியோ கேமில் இடம்பெற்றுள்ள சீனாவின் சாங்கி மாகாணத்தில் உள்ள பழமையான கோயில் அந்த விளையாட்டு ஆர்வலர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. டெல்லியில் 5000 போலி விசாக்களை தயாரித்து கொடுத்து 300 கோடி ரூபாய் வசூலித்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹரியானாவைச் சேர்ந்த சந்தீப் என்பவர் போலி விசாவில் இத்தாலி செல்ல முயன்ற போது டெல்லி விமான நிலையத்தில் பிடிபட்டார். அவரிடம் விசாரித்த போது டெல்லியில் ஒரு கும்பல் 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு போலி விசா தயாரித்து கொடுத்ததாக கூறினார். இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக 5000 போலி விசாக்களை தயாரித்து கொடுத்து அதன் மூலம் 300 கோடி ரூபாயை அந்த கும்பல் ஈட்டியது விசாரணையில் தெரியவந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்தவர் முகேஷ் குமார். இவர் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகளுக்கு இடையே படுத்து பிணம் போல நடித்து ரீல் செய்துள்ளார். இந்த வீடியோ வேகமாக பகிரப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முகேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். அமைதியான முறையில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி நடைபெற பாதுகாப்பு வழங்கிய காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் வைக்கப்பட்ட 1524 சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், நீலாங்கரை, காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் கடலில் கரைக்கப்பட்டது. இதையொட்டி 16,500 போலீசாரும் 2000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர் குறித்து முடிந்த அளவிற்கு திரைப்படங்களை எடுக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் அல் அமீன் கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்லாமிய அடையாளங்களோடு வாழ்வதை சிரமமாக உள்ளதாக தெரிவித்த அவர் திரைப்படங்களில் தவறான புரிதல்களை மக்களிடம் சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியானது. அரியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிலர் ஒருவரை ஒருவர் கட்டையால் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. வீடியோ எடுத்த நபருடன் செல்போனை ஆஃப் செய்ய வேண்டுமென மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்படவில்லை என வில்லியனூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஸ்டேஷன் போனே எங்க அண்ணன் தாய்மா என்ன வீடு ஆன் பண்ணா ஆஃப் பண்ணா அண்ணனை என்ன ஆஃப் பண்ண சொல்லுது நீ என்ன ஆஃப் பண்ண சொல்லுது அண்ணனைமா நீ என்ன ஆஃப் பண்ண சொல்லுது அண்ணனைமா யார் வேணா அடி நீ சபரியா சொல்றாங்களா நான் மேல கை வைக்கிட்டே உடுப்பு தாட்டிட்டு வா சென்னை தண்டையார்பேட்டையில் விநாயகர் சிலைக்கு பர்மா தமிழ் முஸ்லிம்கள் பூஜை செய்தனர். தண்டையார்பேட்டை நாவலர் குடியிருப்பு பகுதியில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த செல்வ விநாயகர் சிலைக்கு வழிபாடு நடைபெற்றது. பர்மா இஸ்லாமிய ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லிம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விநாயகருக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்தனர். அவர்களுக்கு இந்து முன்னணியினர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முன்னே செல்ல மத நல்லிணக்க விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. மசூதி வழியாக விநாயகர் சிலையுடன் ஊர்வலமாக செல்ல முயன்ற இந்து முன்னணியினர் 40க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஊர்வலத்தில் மேளம் வாசிக்கக்கூடாது என அப்பகுதி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் தலையிட்டு மேளம் வாசிப்பதை தடுத்து நிறுத்தினர். விநாயகர் ஊர்வலம் நிறைவடைந்த நிலையில் இந்து முன்னணி உட்பட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் விநாயகர் சிலையுடன் மசூதி சாலை வழியாக ஊர்வலமாக செல்ல முயன்றனர். போலீசார் தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பட மறுத்ததால் 40க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். சென்னை பாலவாக்கம் பல்கலைநகர் கடற்கரையில் கிரேன் மூலம் தூக்கிய போது விநாயகர் சிலை கீழே விழுந்து உடைந்ததால் பக்தர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிக எடையுடைய விநாயகர் சிலையை வாகனத்தில் இருந்து கிரேன் மூலம் தூக்கிய போது பெல்ட் சரிவர கட்டப்படாததால் விழுந்து உடைந்தது. இதனால் விநாயகர் சிலையை எடுத்து வந்த பக்தர்கள் போலீசாரிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வைக்கப்பட்ட 1800க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அமைதியான முறையில் கரைக்கப்பட்டன. சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து 1277 சிலைகள், தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து 405 சிலைகள் மற்றும் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதியிலிருந்து 196 சிலைகள் என மொத்தம் 1878 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. திமுக என்றுமே தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்குமான இயக்கம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அண்ணாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய வீடியோவை பகிர்ந்துள்ளார். திமுக 75 என்று பவள விழாவை குறிப்பிட்டு என்றும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்குமான இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து திமுகவின் 75வது ஆண்டு பவள விழாவையொட்டி அண்ணா அறிவாலய கட்டிடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள பவள விழா இலட்சணையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் கைது செய்யப்பட்ட விடுதி உரிமையாளர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெண்கள் விடுதியில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண் ஆசிரியர்கள் மூச்சுத் திணறி ஏற்பட்டு மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட விடுதி உரிமையாளர் இன்பா ஜெகதீஷ் வயது மூப்பு மற்றும் உடல்நல பிரச்சினைகள் குறிப்பிட்டு ஜாமீன் பெற்ற நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற தமிழ் இளைஞர் சீன பெண்ணை காதலித்து தனது பூர்வீக ஊரான ஆண்டிப்பட்டிக்கு வந்து திருமணம் செய்தார். அம்மச்சி வியாபாரத்தை சேர்ந்த அமுதா சரவணகுமாரி தம்பதி அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுள்ளனர். அவர்களது மகன் தருண்ராஜ் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற சீன பெண் சுனோஜூ என்பவரை காதலித்தார். இரு வீட்டார் சம்மதத்துடன் ஆண்டிப்பட்டியில் இந்து முறைப்படி திருமணம் நடத்தப்பட்டது. திருமணத்திற்கு இரு வீட்டாரின் உறவினர்கள் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பிரசித்தி பெற்ற மறுபிறவி போக்கும் தலமான தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோவிலில் ஆவணி வளர்பிறை பிரதோஷ வழிபாடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இங்கு விஸ்வநாத சுவாமிக்கு ருத்ராட்சத்தால் மட்டுமே அர்ச்சனை நடைபெறுவது தனி சிறப்பாகும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தனது குழந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை நடிகை அமலா பால் பகிர்ந்துள்ளார். நடிகை அமலா பாலுக்கு கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் ஓணம் பண்டிகையையொட்டி அமலா பால் தனது குழந்தையின் புகைப்படத்தை முதன்முறையாக சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நடிகர் கார்த்தியின் 29வது திரைப்படத்தை டானாக்காரன் பட இயக்குனர் தமிழ் இயக்குகிறார். முன்னதாக நடிகர்கள் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடிப்பில் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள மெய்யழகன் என்ற திரைப்படம் வரும் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இதைத் தொடர்ந்து சர்தார் படத்தின் 2ஆம் பாகத்தில் கார்த்தி நடித்து வருகிறார். இந்த நிலையில் கார்த்தியின் 29வது படத்தை டானாக்காரன் படத்தின் இயக்குநரான தமிழ் இயக்குவதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இப்படம் அடுத்த ஆண்டு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டை நாய்கள் என்ற நாவலை இயக்குவதற்கான உரிமத்தை இயக்குனர் சுதா கொங்கரா பெற்றுள்ளார். பிரபல வார இதழில் எழுத்தாளர் நரன் எழுதிய வேட்டை நாய்கள் என்ற தொடர் அண்மையில் 2 பாகங்கள் கொண்ட நாவலாக வெளியிடப்பட்டது. இலக்கிய வட்டாரத்தில் வரவேற்பு பெற்ற இந்த நாவலை படமாக இயக்குவதற்கு அதன் திரைக்கதை உரிமத்தை இயக்குனர் சுதா கொங்கரா பெற்றுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை கதைக்களமாக கொண்ட இந்த நாவல் அதிகார வேட்டைக்காக மனிதர்கள் ஆடும் சதுரங்க ஆட்டத்தை ரத்தமும் சதையுமாக பிரதிபலிக்கும் வகையில் எழுதப்பட்டது. இந்த நாவலை திரைக்கதையாக மாற்றும் பணி கடினமானதாக இருந்தாலும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என சுதா கொங்கரா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அறைகள் முழுவதும் நிரம்பியுள்ளன. மேலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 4 மணி நேரத்தில் தரிசனம் செய்தனர். நேற்று ஒரே நாளில் 4 கோடியே 13 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. 85,626 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். மேலும் 33,138 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் பகலவாடி சத்திரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதற்கான தொடக்க விழா கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி பூஜையுடன் தொடங்கியது. இந்நிலையில் சிகரங்கமான கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2 மணி நேரம் ஏராளமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனை திரளானோர் கண்டு ரசித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நடைபெற்ற மதுரை வீரன் கத்தி மீது ஏறும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவில் திருவீதி உலா வந்த மதுரை வீரன் கத்தி மரத்தில் ஏறி நின்று அருள்வாக்கு கூறினார். பின்னர் அவர் வீசிய எலுமிச்சை பழம் மற்றும் பூ பிரசாதங்களை கீழே நின்று வழிபடும் பக்தர்கள் மடியேந்தி பிடித்தனர். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவில் முன்பு உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த வான வேடிக்கை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. பண்டிகை முக்கிய நிகழ்வான திருவோணதோணி பார்த்தசாரதி கோயிலை வந்தடைந்தது. திருவோணதோணியை வரவேற்கும் விதமாக ஆற்றில் தீபம் ஏற்றப்பட்டது. திருவோணத்தை மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினர். கேரளாவில் குரங்குகளுக்கு ஓண சத்யா விருந்து வழங்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்த ரயிலில் மகளிர் பெட்டிகள் ஆண்கள் பயணம் செய்ததுடன் அவர்கள் சீட்டுக்கட்டு விளையாடியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணித்தால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதாகவும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் அவதியடைவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோவை பயணி ஒருவர் வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். இது மகளிர் ரயில் பெட்டியா இல்ல ஆண்கள் விளையாடும் மைதானமா? புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் சிறப்பு திருப்பணி நடத்தப்பட்டு ஆடம்பர தேரில் அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. பங்கு தந்தை ரோசாரியோ தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் மதுபோதையில் பேருந்தை வழிமறித்ததாக கூறப்படுகிறது. இதை கவனித்த போக்குவரத்து காவலர் அந்நபரை அழைத்து சென்று தேநீர் வாங்கி கொடுத்து இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை வழங்கி அனுப்பினார். கரூரில் போலீசாரை தகாத முறையில் பேசி மதுபோதையில் தகராறு செய்த இருவர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் கோவை சாலையில் உயர் ரக அசைவ உணவகம் ஒன்று செயல்படுகிறது. இங்கு மதுபோதையில் நுழைந்த இரு இளைஞர்கள் சாப்பாடு கேட்டு தகராறு செய்தனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரை இருவரும் தகாத வார்த்தையில் திட்டி வாக்குவாதம் செய்த நிலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
விசாகப்பட்டினம் அருகே நடுக்கடலில் மீன்பிடி படகு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. விசாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இயந்திர படகு மூலம் 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அந்த படகின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு தீ பற்றியது. தீ மளமளவென படகில் பரவியதால் அதில் இருந்த மீனவர்கள் 5 பேரும் வெளியேறி மற்றொரு படகு மூலம் தப்பித்தனர். படகு முழுவதுமாக எரிந்து கடலில் மூழ்கியது. இந்த படகின் மதிப்பு 35 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்கு மோட்டார் படகு, மிதி படகு, தடுப்பு படகுகளில் சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடிநீர் பைப்லைன் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. இதனால் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானது. தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் பைப்லைனை சீர் செய்து குடிநீர் மேலும் வீணாகாமல் தடுத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு வாங்கிய உணவில் புழுவை கண்டு உறவினர்கள் அதிர்ந்து போயிருக்கின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு அருகில் உள்ள பிரபல உணவகத்தில் உறவினர்கள் சாப்பாடு வாங்கியுள்ளனர். இதில் சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி கீரை கூட்டில் புழு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புழு போட்டு வச்சுருக்கேன் சாப்பாட்டில். என்ன புழு எவ்வளோ பெரிய புழு கிடக்குதுன்னா புழு தெரியுது, இதான் புழு தான் தெரியுது. அது முடியாது. ஐசியூவில் இருக்கிற ஆளை இப்படி புழு போட்டு வச்சுருக்கேன் சாப்பாட்டில். மாநிலம் மலப்புரத்தில் உயிரிழந்தவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மலப்புரம் மாவட்டம் திருவாலி பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் மூளை காய்ச்சல் அறிகுறியால் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் நிபா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கேரள மாநில சுகாதாரத்துறை வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நபருடன் தொடர்பில் இருந்ததாக 151 பேருடைய பட்டியல் தயார் செய்துள்ளதாகவும் தனிமையில் வைத்துள்ள 5 பேருக்கு நிபா அறிகுறி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற திருமண விழாவில் நண்பர்கள் செய்த அட்ராசிட்டி திருமண மண்டபத்தை கலகலப்பாக்கியது. மணமக்களுக்கு கல்யாண பரிசு கொடுப்பதற்காக மேடை வந்த நண்பர்கள் மணமகளின் தம்பியையும் கொத்தாக தூக்கி வந்தனர். பின்னர் அவரை தூக்கி வைத்துக் கொண்டே போட்டோவுக்கு போஸும் கொடுத்தனர். டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதற்காக வங்கதேச கிரிக்கெட் அணியினர் சென்னை வந்தடைந்தனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து சென்னை வந்த வங்கதேச வீரர்கள் குடியுரிமை சோதனை, சுங்க சோதனை முடித்துவிட்டு வெளியே வந்தனர். விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் பேருந்துகள் மூலம் வங்கதேச வீரர்கள் நட்சத்திர விடுதிக்கு சென்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.